நான் ரெக்கார்டிங் பார்த்து ஓகே. ஸ்க்ரீன் தெரியுது இல்லைங்களா எல்லாருக்கும்? ஹலோ, தெரியுது சார். ஓகே, வெரி குட். ஓகே, தெரியுது. என்ன ஆச்சு, இப்போ நான் அந்த லாஸ்ட் டாப்பிக்கை முடிச்சதுக்கு அப்புறமா பிரதர் வந்து ஹெல்லை பற்றி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு கேப் வேணும். அதனால் பிரதர் நீங்கள் ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கிறீங்களான்னு கேட்டார். நான் எடுக்கிறேன். என்ன டாபிக் எனக்கு தெரியல, என்ன டாபிக் நான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எது வேணாலும் எடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் எனக்கு வந்து கொஞ்ச நாளாக ஒரு 3-4 டேஸாக ஒரு பர்டிகுலர் வேர்சஸ் மட்டும் மனசில் வந்துகிட்டே இருக்கு. என்ன வேர்சஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. நான் உடனே ஷேர் பண்ண உடனே அவர் சொன்னாரு, ஐயோ ஃபேன்டாஸ்டிக், அதாவது தயவுசெய்து இந்த வேர்சஸை எடுங்க, நீங்கள் இதை பேஸ் பண்ணி எடுங்க. அப்போ வந்து நான் எடுக்க போகிற அந்த ஹெல்லுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். இந்த பர்டிகுலர் டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாக்கா ஹெல்லை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை வந்து டெவலப் பண்ணேன். இட் ஹஸ் டெவலப்டு அபவுட் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆச்சு, 3 வீக்ஸ் ஆச்சு, அப்புறம் 4 வீக்ஸ்க்கு மட்டும் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பிஃபோர் பிரதர் டேக்ஸ் ஆல் ஆஃப் அஸ் டு ஹெல், I will be talking about God's sovereignty பற்றி, அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் sovereignty பற்றி நான் பேச போகிறேன். நான் எனக்கு வந்து என்னுடைய தமிழ் ரொம்ப கொச்சையாக இருக்கும். பிரதருடைய தமிழ் மாதிரி இருக்காது. நிறைய நேரங்களில் நான் வந்து தமிழில் பேச முயற்சி செய்கிறேன். இருந்தாலும் இங்கிலீஷில் வந்ததுனாக்கா ப்ளீஸ் பேர் வித் மீ. ஓகேங்களா? தேங்க்யூ. லெட்ஸ் கோ இன். ஓகே, இந்த வசனம் தான் நான் வந்து சொன்னது வந்து Ephesians 1:11, in whom also we have obtained an inheritance, being predestined according to the purpose of him who worketh all things after the counsel of his own will. ஓகேங்களா? தமிழ்ல யாராவது ஒருத்தர் படிங்களா? கார்த்திகேயன், நீங்க படிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஓகே, இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்னன்றது நானும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்க என்னென்ன இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? எதனால அந்த முக்கியம்னு நினைக்கிறீங்க? ரெண்டாவது வந்து இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம் அப்படின்றத பார்க்கலாம். முக்கியமான யாராவது சொல்ல முடியுமா என்னென்ன முக்கியமான விஷயங்கள், அதாவது கீ வேர்ட்ஸ் இந்த வசனத்துல? அவருடைய தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டு, தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டு எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய சித்தத்தின்படி. ஓகே, இன்னொன்னு வந்து சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, இல்லையா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாம் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கின்றோம், இல்லையா? முன்குறிக்கப்பட போகிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா என்னது? பாஸ்ட் டென்ஸ், இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே we have been predestined. எதுக்கு predestined? அவருடைய சுதந்திரமாகும்படி. அவருக்கு சுதந்திரமாகும்படி. ஓகே, அவருக்கு சுதந்திரமாகும்படி, அதாவது அக்கார்டிங் டு அவருக்கு சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அது வந்து இங்கிலீஷ்ல வந்து அக்கார்டிங் டு த பர்பஸ் ஆஃப் காட்ஸ் உடைய பர்பஸ்க்காக வேண்டி நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கோம், இல்லையா? பர்பஸ், இல்லையா? அதுக்கு பர்பஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்றது? தீர்மானத்தின்படி. தீர்மானத்தின்படி அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்காக. ஓகே, அவர் வந்து he works all things, எல்லாமே அவர் வந்து நடத்திக்கிறாரு. எதுக்கு? அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடப்பிக்கிறார், இல்லையா? அப்போ நம்ம பார்க்கிறோம், ஃபர்ஸ்ட் அவருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறாரு. எதுக்கு நடப்பிக்கிறாருனாக்கா அவருடைய தீர்மானத்தின்படியே நடக்கணும்னு சொல்லிட்டு நடப்பிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்குறிக்கப்பட்டிருக்கிறார், இல்லையா? சரிங்களா? இது வந்து இந்த வசனம் தான் நம்மளுடைய கம்ப்ளீட் பைபிள் ஸ்டடியினுடைய
ஃபவுண்டேஷனா இருக்க போகுது. ஏன்னாக்கா இது ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு, இல்லைங்களா? இப்போ God works all things after his own counsel. அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாத்தையும் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படின்னாக்கா எத்தனை பர்சன்ட் அவருடைய தீர்மானத்தின்படி? அது ஃபுல் 100%-ஆ, இல்லாட்டி கொஞ்சம் அவருடைய தீர்மானம், இல்லாட்டி நிறைய அவருடைய தீர்மானம், கொஞ்சம் நம்மளுடைய தீர்மானமா? எல்லாம் அவரோட தீர்மானம், எல்லாமே அவரோட தீர்மானத்தில். எல்லாமே அவருடைய தீர்மானம். ஓகே, அவருடைய தீர்மானம் 100% அப்படின்னா நம்மளுடைய பாட்டு எவ்வளவு? 0. ஒண்ணுமே இல்லையே. நம்மளுடைய பாட்டு ஒண்ணுமே இல்லையா? நம்மளுடைய இந்த வசனத்தின்படி அப்படின்னாக்கா அப்போ நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொந்த ஒரு இது இல்லையா, சித்தம் இல்லையா? நம்ம அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கிறோம் பார்த்தோம். நம்மளுடைய சித்தம் எதுவுமே கிடையாதா இதுல? சார், இந்த வசனத்தின்படி எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அப்போ இந்த வசனத்தின்படி எதுவுமே இல்லை. அப்போ வேறு வசனத்தின்படி நமக்கு எதுவும் இருக்கா? சார், இப்போ சொல்லுங்க சார். இப்போ அந்த சிருஷ்டியானது கீழ்ப்படுத்தினராலே மாயைக்கு கீழ்பட்டு படிக்கிறோம். அந்த செக்மெண்ட் அல்ல, அந்த ஒரு பார்க்ல வந்து ஆண்டருடைய சித்தம் வந்து அவங்க கனியை சாப்பிடணும் அப்படின்றது. ஆனா அந்த வச்சுக்கிட்டு மனுஷனுக்கு ஃப்ரீ வில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, அப்ப நம்ம வந்து நம்மளுடைய பார்ட் எதுவுமே இல்லைன்னாக்கா நமக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லைல்ல. ஏன்னா எல்லாமே அவர் நடப்பிக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம வந்து குற்றம் சொல்லப்படுறதுக்கு எந்த வித ஒரு இதுவுமே இல்லையே. நமக்கு ஃப்ரீ வில்லே இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து யாருமே குற்றம் சொல்ல முடியாதுல்ல. நான் செய்த எந்த ஒரு காரியத்துக்கு நான் பொறுப்பு இல்லைல்ல. ஆமா சார். அப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரீ வில் இருக்கா இல்லையா? இருக்குதுனாக்கா எந்த அளவுக்கு இருக்கு? இல்லைனாக்கா அப்ப நமக்கு வந்து இல்லை அப்படின்னாக்கா, நமக்கு ஃப்ரீ வில் இல்லை அப்படின்னாக்கா நம்ம எதுக்குமே நம்ம பொறுப்பு கிடையாது இல்லையா? ஆமா. என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இந்த இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு நம்ம வந்து அதுல வேணா நமக்கு அதுல எதுவுமே நம்மளோட பார்த்து இல்லைன்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா அந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு மனுஷனுக்கு ஃப்ரீ வில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இந்த வசனத்தின்படி நமக்கு ஃப்ரீ வில் இல்லை, மற்ற வசனத்தின்படி நமக்கு ஃப்ரீ வில் இருக்கான்றத வந்து நம்ம இந்த நாட்கள்ல படிக்க போறோம் இல்லைங்களா? என்ன சபை என்ன சொல்றாங்க? நமக்கு ஃப்ரீ வில் இருக்குது இல்லையா? நம்பிட்டு இருக்கோம் நமக்கு ஃப்ரீ வில் ரோபோட் கிடையாது. என்னங்க, நம்ம ரோபோட்ஸ் கிடையாது, நமக்கு ஃப்ரீ வில் இருக்குது. இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஃப்ரீ வில் இல்லை அப்படிங்கிறாரு. மற்ற வசனங்கள் படி நமக்கு ஃப்ரீ வில் இருக்கா இல்லையான்றத பார்க்க போறோம் இல்லையா? தட்ஸ் a very good place to start. ஆனா நம்ம இந்த ஃப்ரீ வில்ல பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி காட் சாவரனிட்டி ஆஃப் காட பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சாவரனிட்டின்னா என்ன? அதுக்கு தமிழ்ல வந்து இறையாண்மைன்னு பேர் இல்லைங்களா? சாவரனிட்டின்றத யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அவருடைய இல்ல சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. அதான் சார், எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே அவருடைய எல்லாத்துக்குமே வந்து வழி நடத்துறவரு. அவர்தான் வழி நடத்த, அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவர்தான் சுப்ரீம் அத்தாரிட்டி, அவர்தான் அல்டிமேட் கண்ட்ரோல் ஆஃப் ஆல் திங்ஸ் அப்படின்னு. குடும்ப தலைவன் ஒரு குடும்பத்தை வழி நடத்துற மாதிரி. இப்ப அந்த சாவரனிட்டின்றத வந்து நமக்கு வந்து இந்த நியூஸ்ல எல்லாம் வந்து படிக்கும் பொழுது கேட்கிறோம், இந்தியா இஸ் அ சாவரன் கண்ட்ரி அப்படின்னு. இந்தியாவினுடைய இறையாண்மையுள்ள ஒரு இண்டிபெண்டன்ட் தேசம் அப்படிங்கிறது. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, எந்த காரியம் பண்ணாலும் இந்தியர்களும் இந்திய கவர்மெண்ட் தான் அது பொறுப்பு. வேற ஒருத்தவங்க வந்து நம்ம மேல எதையுமே இம்போஸ் பண்ண முடியாது. நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, இல்லை நீ இதை பண்ணக்கூடாதுன்னு வேற எந்த கண்ட்ரியும் நம்மளை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து
ஒரு சாவரன் கண்ட்ரி இல்லைங்களா? அதே மாதிரி காட் இஸ் சாவரன் அப்படின்ற அவர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி அண்ட் இஸ் அல்டிமேட் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரி திங். இதை நம்ம ஏற்றுக்கொள்றோமா? ஆமா. நான் ஏற்றுக்கொள்றேன் சார். அப்ப நமக்கு வந்து ஃப்ரீவில் இருக்கா? காடு சவரின் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டின்னு பொழுது நான் ஏன் தனி சொந்த இச்சையா நான் ஏதாவது செய்ய முடியுமா? மேபி அவரு ஒரு பார்டருக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஒரு அதை தாண்டி மனிதனால பார்டர் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். ஓகே. வேற யாரு என்ன? வேற நீங்க என்ன மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெஸ்ஸி. He has control over all things, but ஓகே. nevertheless, he cannot be control of like what actions that we do. God has no control over our actions. Because that is our control to Okay. hold our So he actions. does not have any control over. He has the sovereign authority on everything, but but he he doesn't have have a the control sovereign over our authority actions. for what we do, our actions. Very good. Okay. கண்மணி, வெல்கம்மா. கண்மணி ஜாயின் பண்ணிட்டாங்க. கண்மணி, தேவனுடைய இறையாண்மையை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இறையாண்மைனா என்னன்றது உங்களுக்கு புரியுதா கண்மணி? இறையாண்மை புரியுது சார். ஆ, ஆனா இது வந்து எங்க வீட்டுக்காரர் என்னமோ பேசிட்டு இருந்தாரு, இந்த ஃப்ரீ வில் பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஆமா. தன்னிச்சு செய்யலாமா இல்ல தேவனோட சித்தம் தானா எல்லாமே? ஃப்ரீவில்ல பத்தி நம்ம படிக்க போறதே ஃப்ரீவில்ல பத்தி தான். ஆனா அந்த ஃப்ரீவில்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய சவரனிட்டியை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஃப்ரீவில்ல படிக்கிறத பத்தி கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுனால நம்ம வந்து இந்த சவரனிட்டியை பத்தி நம்ம பேசுவோம். சவரனிட்டினா என்னன்னாக்கா தேவனே எல்லாத்துக்கும் சுப்ரீமானவர். கொஞ்சம் நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். ரொம்ப நாளா நான் பேசாம இருந்ததுக்கு காரணம் இது ஒண்ணுதான். கண்டினியூஸா பேசினாக்கா இருமல் கண்டினியூஸா வரும். எனியோ நான் கொஞ்சம் சாஃப்டாவே பேச ஆரம்பிக்கிறேன். தெளிவா கேக்குது இல்லைங்களா நான் பேசுறது? ஓகே. சவரனிட்டினாக்கா தேவன் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி. அத்தாரிட்டினா அவர் தான். அத்தாரிட்டிக்கு என்ன சொல்றது? எல்லாத்துக்கும் அவர் தான் அதிகாரம். எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு பார்த்தோம். சரிங்களா? அதுதான் அத்தாரிட்டி அப்படின்னுட்டுன்னு பிரதர் கார்த்திகேயன் என்ன சொன்னாரு, இந்த வசனம் அதாவது எபேசியர் 1:11 எபேசியர் 1:11 படி தேவனுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. அவர் தான் அவருடைய சித்தத்தின்படி தான், அவருடைய தீர்மானத்தின்படி தான் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறாரு. அது நடப்பிக்கிறதுக்காக வேண்டி நம்மள முன்குறிப்பிச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. பார்க்கணும் சார். சரிங்களா? அடுத்தது சவரனிட்டினா என்ன அப்படின்னாக்கா ஜெசிந்தா சொன்னாங்க தேவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா மனுஷன் நாம பண்றதுக்கான பொறுப்பு வந்து நாம தான் அப்படின்னு இல்லையா? நம்ம பண்ண போகின்ற காரியங்கள் மேல அவருக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னாங்க. Am I right, Jesse? Is that what you have said? Correct. Yeah, right. ஓகே. நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்மணி? தேவனுக்கு நாம எடுக்கிற டெசிஷன்லயோ நாம பண்ற காரியங்கள் மேல அதிகாரம் இருக்கா? இருக்குங்க சார். அப்போ வந்து நம்ம வந்து எவ்வளவு தப்பான காரியங்கள்லாம் பண்றோமே, அப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ண முடியுமா? எல்லாமே அவரோட சித்தத்தின்படிதான் நடக்குது. ஆனா இப்ப நம்ம தப்பு பண்றதும் அவரோட இது பிரகாரம் தான் நடக்குது. தப்பு பண்ண வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்குது இல்லையா? ஒருத்தவங்களை வந்து
அதான் யூதாஸ் இருக்காரு, ம், அவர் காட்டி கொடுக்கறதுக்காகவே பிறந்தாரு. ம். சாத்தான் அவனுக்குள்ள இருக்கணும்ன்றதுக்காகவே இருந்தாரு. அந்த மாதிரி தான் போல இருக்கு. நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆ. யூதாஸ் யாருக்கா அதுதான் நீ பிறவாமல் இருந்தா நலமா இருக்குமேன்றாங்க. ம். அப்படி ஒரு இது இருக்கும், பிறப்பும் இருக்கு. ஆனா வேற வழி இல்ல. யூதாஸ் பிறந்தாதான் ஏசப்பாவை காட்டி கொடுக்க முடியும். ஓகே. சிஸ்டர் விமலா இல்லையா? சிஸ்டர் விமலா இருக்காங்க, அவங்க இல்ல தெரியும். ஓகே. சிஸ்டர் ஹேமா இங்கே வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு ஜாயின் லேட்டர் அப்படின்னு. ஓகே. இப்போ வந்து நாம வந்து என்ன பார்த்தோம், 11 காட் இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி அண்ட் எஸ் அல்டிமேட், அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாருன்னு பார்த்தோம். நம்ம வந்து இன்னும் ஒரு வசனங்களை பார்த்தோம். காட் இஸ் சவரன் இல்லைங்களா? அவருடைய அவருடைய அந்த சவரனிட்டி, இறையாண்மை வந்து படைப்புக்கு மேல என்ன இருக்குதுன்றத வந்து சங்கீதம் 135:6 வாசிக்கலாம். சங்கீதம் 135 யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாவற்றையும் செய்கிறார். எங்க? அவருடைய படைப்புகள் எல்லாத்திலும், வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் அதான் வானம் பூமி சமுத்திரம் 3 இதையும் கவர் பண்ணிட்டாரு. அவருடைய சித்தமானது எல்லாவற்றையும் அவர் செய்கிறாருன்னு பாரு இல்லைங்களா? ரெண்டாவது, மனுஷர்கள் மேல அவருடைய சவரண்டிட்டியை பார்க்கலாம். ப்ரோவர்ப்ஸ் என்ன நீதிமொழிகள் 16:9. யாராவது வாசிக்க முடியுமா? மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகள் உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷன் என்ன வேணாலும் யோசிக்கலாம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கிறது. நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நடத்துறேன். ஆனா அதை உறுதிப்படுத்துறவர் யாரு? தேவன். கர்த்தர் தான் அவதரித்தார். அப்போ அவனுக்கு மேல தேவனுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்குங்கிறத வேதம் சொல்லுது இல்லைங்களா? அதே நீதிமொழிகள் 21:1 வாசிங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஓகே. ராஜாவினுடைய இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர். அப்ப ராஜாவினுடைய இருதயத்தையும் தேவன் தான் தன்னுடைய சித்தத்தின்படி திருப்புகிறார் இல்லையா? ஓகே. அடுத்தது வந்து நன்மைக்கும் தீமைக்கும் அது மேலையும் தேவனுடைய சித்தம் இருக்கிறது என்றத வந்து ஆதியாகமம் 50:20 வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இது என்ன கான்டெக்ட் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இது எந்த ஒரு இதுல யார்கிட்ட இது சொல்றாரு அப்படின்றது தெரியுமா? அந்த யோசேப்பு வந்து அவர்களுடைய பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து தன்னுடைய தகப்பன் சாவுறதுக்கு முன்னாடி செத்துட்டாக்கா யோசேப்பு நமக்கெல்லாம் வந்து ஒரு நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டு இருக்கும் போது யோசேப்பு சொல்றாரு இல்லையா?
தன்னுடைய சகோதரர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்திருக்கபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிவு பண்ணினார். இல்லையா? அப்போ பிசாசு வந்து இந்த யூத மக்களை வந்து அழிக்கணும்ன்ற திட்டமிட்டு யாரை உபயோகப்படுத்துறது? யூத மக்களினுடைய பிதாவாகிய வழிகளில் வந்த அந்த தகப்பனாகிய யோசேப்பினுடைய பிள்ளைகளை வச்சே அவரோட பிள்ளைகளை அவங்களை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு பார்க்குது. சப்போஸ் வந்து யோசேப்பு வந்து எகிப்துக்கு வரலன்னாக்கா அந்த பஞ்சத்துல எல்லாரும் செத்து இருப்பாங்க. யாக்கோப்பினுடைய இஸ்ரேலினுடைய வம்சம் அப்படியே அழிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனா இந்த பிரதர்ஸ் வந்து தீமையா நினைச்சத கர்த்தர் தங்களுடைய சாவரின் அத்தாரிட்டியில என்ன பண்ணாரு? இவங்களை எல்லாம் இது ஜோசப்ப வந்து இவங்க வந்து கொலை பண்ண போகும்போது ஒரு சகோதரனுடைய மனசை மாத்தி என்ன பண்ணாரு? வேண்டாம் வேண்டாம், இவங்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த இஸ்மாயிலைட்டு வியாபாரிகளுக்கு வித்துடலாம்னு சொல்லிட்டு வித்து அங்கிருந்து அவர் போர்த்திபேருடைய வீட்டுக்கு போய் போர்த்திபேருடைய மனைவி வந்து அவரை வந்து ஒரு இச்சைக்கு ஈடுபடுத்தும் போது அதுல இருந்து தப்பிச்சு அது வீண் பழியில அவர் வந்து ஜெயில போய் இருந்து அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது பேரோனுடைய பார்வோனுடைய கனவை வந்து இவர் இன்டர்பிரேட் பண்ணதுனால இவரை வந்து ஒரு மினிஸ்டர் ஆக்கி பஞ்சவர்ம அந்த கனவின்படி பஞ்சம் வரும்போது அந்த பஞ்சத்துக்கான தீர்வையோ இவர் சொன்னதுனால இவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல் ஆக்கி இதனால யோகோப்பினுடைய அந்த மிச்சம் இருக்கிற 11 பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, எவ்வளவோ அந்த தேசத்தையே ஆண்டவர் காப்பாத்துறதுக்காக வேண்டி என்ன பண்ணாரு? அப்போ யோசேப்ப ஒரு அடிமையா மாத்தனா, அடிமையா சஃபர் பண்றதுக்கு அலோவ் பண்ணான் இல்லைங்களா? அப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ யோசேப் நினைச்சிருப்பாரா, நான் வந்து ஒரு தப்பும் பண்ணல, தேவனுக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேன், ஆனாலும் என்னை வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சிருப்பாரா? இருக்கலாம், நினைச்சிருக்கலாம். பண்ணல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அந்த காம இச்சையை விட்டு தீமையை விட்டு விலகி ஓடுனேன் நானு, ஆனாலும் என்னை வந்து ஒரு பாவமும் அறியாத என்னை வந்து ஜெயில போட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருப்பா இல்லையா? அப்போ வந்து தேவன் வந்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக வேண்டி என்ன பண்றாரு? வழி நடத்துறார். அந்த வழிகள் வந்து நமக்கு புரியாம இருக்கலாம். அப்போ அந்த அவருடைய சகோதரர்கள் வந்து அந்த தீமை பண்ணாங்க இல்லையா? அது தீமை பண்ணது கூட அவருடைய பர்பஸ்ல வந்துடுது. போத்திபேருடைய மனைவி வந்து ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை வந்து தன்னுடைய பர்பஸ நிறைவேற்றுது, தன்னுடைய தீர்மானத்தை. நம்ம வாசிச்சோம் இல்லையா அந்த வசனம், எபேசியர் 1:11 இல்லையா? தமது சித்தத்தின் ஆலோசனை தக்கதாக எல்லாவற்றையும் நடக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படி. அப்ப பாருங்க, இது ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். தேவனுடைய தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் நடக்க வைக்கிறார். எதுக்கு? அவருடைய ஆலோசனை தக்கதாக இல்ல, அதுக்காக வேண்டி நடப்பிருக்கிறதுக்காக நாம எல்லாரையும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? முன் குறிப்பிட்டிருக்காரு. யாரெல்லாம் முன் குறிப்பிட்டிருக்காரு? இதுல யோசேப்பினுடைய சகோதரர்களை முன் குறிப்பிட்டிருக்கார் இல்லைங்களா? அந்த வசனத்தை நான் தெரியுதுங்களா? அந்த வசனம் ஸ்கிரீன்ல 11 தமிழ்ல வந்து 12 வருது சரிங்களா? அவர் என்ன பண்றாரு? யாரெல்லாம் முன் குறிப்பிட்டிருக்கிறார்? அதுல தன்னுடைய சகோதரர், இவருடைய சகோதரர்களையும் அவர் முன் குறிப்பிட்டிருக்கார் இல்லைங்களா? போத்திபாருடைய மனைவியையும் அவர் முன் குறிப்பிட்டிருக்கிறார் இல்லைங்களா? நடுவில் போத்திபாரையும் முன் குறிப்பிட்டிருக்கிறார், அந்த பார்வோனையும் முன் குறிப்பிட்டிருக்கார். எல்லாருமே அவருடைய சித்தத்தின்படி நடக்கிறதுக்காக வேண்டி அவர் உபயோகப்படுத்துறார். அதனால இந்த சகோதரர்கள் பண்ண தவறு கரெக்டா? இல்லை. தன்னுடைய சகோதரனையே கொலை பண்ணணும்னு நினைக்கிறது கரெக்டா? கிடையாது. ஏன்னா அவருடைய திட்டத்தின்படி இவர்களை பயன்படுத்தினாலும் அவருடைய சட்டம் என்ன செய்ய சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லுது. ஆனா அப்படி பண்ணாலும் அதையும் தன்னுடைய சித்தம் நிறைவேறதுக்காக வேண்டி தேவன் என்ன பண்றாரு? அவர் வந்து
அதை வந்து தன்னுடைய சித்தம் நிறைவேற்றுக்காக பயன்படுத்துறார். அதுதான் வந்து காட் சவரனிட்டி ஓவர் குட் அண்ட் ஈவில். நம்ம பார்த்தோம், இஸ் சவரனிட்டி ஓவர் கிரியேஷன். படைப்பின் மேல அவருடைய அதிகாரம் இருக்குது. மனுஷ குலத்தின் மேல அவருடைய அதிகாரம் இருக்கு. மனுஷன் மேலேயும் ராஜாக்கள் மேலேயும் நன்மை தீமை மேலேயும் அவருடைய அதிகாரம் இருக்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது லைஃப் அண்ட் டெத், நம்மளுடைய வாழ்க்கை மேலேயும் நம்மளுடைய இறப்பு மேலேயும் அவருடைய அதிகாரம் இருக்குது என்று பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 6லிருந்து 7 வசனங்கள் நம்முடைய வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். பாருங்க, கர்த்தர் கொல்கிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் அவர் தான். அவரே பாதாளத்திலும் இறக்கிறாரு, அங்கிருந்து ஏற்றவும் செய்யறாரு. கர்த்தர் தரித்திரம் அடையவும் செய்யறாரு, ஐஸ்வர்யம் அடையவும் செய்கிறார். அவர் தாழ்த்துகிறவருமா இருக்கிறார், உயர்த்துகிறவருமா இருக்கிறார். எல்லாமே கர்த்தருடைய கையில இருக்கு. லைஃப் அண்ட் டெத், நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய இறப்பு எல்லாமே அவர் கையில இருக்கு. ஆனாலும் கர்த்தர் வந்து இந்த தீமையான காரியங்களை அனுமதிக்கிறாரானா இல்ல. அவர் தீமையான மனுஷன் தீமையை செய்யும்போது அது தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதெல்லாத்தையும் பயன்படுத்தணும் இல்லையா? அடுத்த ஒரு இது வந்து தேவனுடைய இறையாண்மை, அந்த அதிகாரம் வந்து சர்வ வல்லமைப்படுத்த அவருடைய அதிகாரம் வந்து தேசத்தின் மேல இருக்கான்றதை பார்க்கலாம். தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இது என்ன கான்டெக்ட்ல அப்படின்னாக்கா, அந்த நேபுகத்நேசர் வந்து கனவு காண்றாரு இல்லையா? அப்போ அந்த கனவு வந்து அந்த இது சொல்லும் பொழுது அவர் வந்து எடுத்து சொல்றார். தானியேல் வந்து நேபுகத்நேசருக்கு சொல்றாரு, தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அப்போ அவர் வந்து ஃபுல் கண்ட்ரோல் தேசத்தின் மேல இருக்கிறார். எல்லாத்து மேலேயும் அவருக்கு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? இன்னும் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம் தேவனுடைய சவரனிட்டியை பத்தி. ஏன்னா நான் வந்து நமக்கு வந்து அப்சல்யூட்டா ஒரு தெளிவு இருக்கணும். தேவனுக்கு வந்து எல்லா அதிகாரமும் எல்லாத்து மேலேயும் இருக்குதுன்றது யோபு 42:2 வாசிக்க. யோபு 42:2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லாத்தையும் I know that thou can do everything. தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் தெரிந்திருக்கிறேன். நீங்க எதை நினைச்சாலும் அது தடைப்படவே படாது. தேவன் எதை இதெல்லாம் நாம வந்து மறுக்கவே முடியாது. இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நம்ம மறுக்கவே முடியாது. ஆனாலும் இன்னைக்கு வந்து சபையில என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நாம வந்து நாம பண்ற ஒரு தப்பு பண்ணா அதுக்கு அவன் தான் பொறுப்பு அப்படின்னு. எஸ், அவன் தான் பொறுப்பு. அப்ப காட் இஸ் ஹெல்ப்லெஸ்ஸா? இல்ல, இஸ் என்த்ரோன்ட். அவர் அரசாட்சி செய்கிறார். God is enthroned அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அவர் ராஜரீகம் செய்கிறார். தேவன் ராஜரீகம் செய்கிறார் இல்லைங்களா? அவர் வந்து கண்ட்ரோல் இல்லாம இல்லை இல்லைங்களா? ஓகே, இன்னொரு வசனத்தை பார்த்துக்கலாம். ஏசாயா 46:10வது வசனம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இல்லையா? Declaring the end from the beginning.
பின்னாடி என்ன நடக்க போகுதோ அதை ஆரம்பத்துல இருந்தே நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு. From the ancient times of things that were not yet done. அப்போத்துல இருந்தே நான் சொல்லியிருக்கிறேன் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது. என்னுடைய தீர்மானத்தை, என்னுடைய கவுன்சில் ஸ்டாட்ஸ், என்னுடைய தீர்மானம் நிலைத்தில் இருக்கும். ஆனா என்ன விருப்பப்படுறனோ, நான் எனக்கு என்ன இஷ்டமா இருக்கோ அதை தான் நான் செய்வேன். இஸ் அப்சல்யூட்லி சாவரன். முழு அதிகாரம் அவருக்கு இருக்கு. ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? இன்னும் ஒரு 2-3 வசனம் பார்க்கலாம். 1 நாளாகமம் 29:11. First Chronicles chapter 29. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். தாவீது பிரேயர் பண்றாங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். கர்த்தருக்கு சொந்தமானவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாமும் தலைவராய் உயர்ந்திருக்கின்றீர். ரொம்ப தெளிவா அவர் சொல்றார். இதுல எதையுமே அவர் விட்டுப்படல. வானத்துல இருக்கிறதோ சரி, பூமியில இருக்கிறதோ சரி, எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர். மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் எல்லாம் அவருடையது அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது கிரேட்னஸ், பவர், க்ளோரி, விக்டரி, மேஜஸ்டி எங்க both in heaven and earth. And thine is the kingdom, and thou art exalted as head above all. தாவீது ரொம்ப அழகா சொல்றான். அதுக்கப்புறம் ரோமன் 8:28 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஒரு ஃபேவரட்டான வசனம் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். See, he is assuring it. இதுல கீவேர்டு என்னன்னாக்கா I know, we know. அறிந்திருக்கிறோம். என்ன அறிந்திருக்கிறோம்னாக்கா everything will work out together for good. She is assured. டவுட்ஃபுல்லே கிடையாது பாலுக்கு அந்த இடத்துல. we know. தன்னை மட்டும் சொல்ல, தன் கூட இருக்கிற எல்லாருக்கும் அவர் அஷூரன்ஸ் கொடுக்காரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. எல்லாம் எவ்ரிதிங் வில் ஒர்க் அவுட் டு கெட் ஃபார் குட் அப்படின்னு. சரிங்களா? ஓகே ஓகே. அப்போ இஸ் தேர் a conflict? நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? நாம பார்த்தோம் தேவன் சர்வத்துக்கும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. He is a sovereign. எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இவ்வளவு வசனம் பார்த்தோம். எல்லாமே பைபிள்ல இருந்து பார்த்தோம். நாம எல்லாம் தெரியும் அது சத்தியமான ஒரு வசனம் சொல்லிட்டு இல்லையா? அதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. அந்த வசனம் சத்தியம் பார்த்தோம். ஆனா அதே நேரத்துல நாம பண்ற காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்கா? இல்ல. நான் பண்ற காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு நிச்சயமா பிரியமா கிடையாது. எவ்வளவு குறைகள் இருக்கு இல்லையா? அப்ப நாம பண்ற காரியங்களும் தேவனுக்கு பிரியாம இல்லாம இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் யாரு? நாமா இல்லாட்டி தேவனா? அப்ப இது தேவன் தான் எல்லாமே அவருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னாக்கா அப்ப அந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வருது இல்லையா? கான்ஃபிளிக்ட் என்ன சொல்றது? ஒரு முரண்பாடு வருது இல்லையா? அப்போ ஒரு முரண்பாடு இருக்குதா? உண்மையிலே இதுல ஒரு முரண்பாடு இருக்குதா? So God's sovereignty means He is in full power and control over everything. Human responsibility means we are answerable to the choice for the choice they make. இல்லைங்களா? நம்ம யோசேப்பினுடைய எக்ஸாம்பிள்ல பார்த்தோம். அவர்களுடைய சகோதரர்கள் யோசேப்பை கொல்ல நினைச்சது அவர்களுக்கு கரெக்டா தப்பா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது தப்பு அப்படின்னு. அதுக்கு அவர்களுடைய ஆன்சர் பண்ணணுமா?
அவங்களுக்கு அந்த கில்ட்டி இருந்ததுனால தான் அவங்க அப்பா இறந்து போகும்போது இவங்க பயந்தாங்க. அப்பா இறந்துட்ட பிற்பாடு யோசேப்பு டெஃபினட்டா நம்மள பழி வாங்குவாரு அப்படின்னு அந்த கில்ட் இருந்தது அவங்களுக்கு. போத்திபேருடைய மனைவி வந்து தன்னுடைய இச்சைக்கு இது பண்ணாதனால அவளை வந்து அக்யூஸ் பண்ணி இது பண்ணாலும் அவளுடைய மனசாட்சி அவளுக்கு குத்தி இருக்கும். நாமளே தப்பு எவ்வளவு தூரம் பண்ணிட்ட பிற்பாடு நம்மளுடைய மனசாட்சி நம்மளை சுத்தம் பண்ணும்போது நம்ம ரியலைஸ் பண்றோம் இல்லையா? ஸோ நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்போ அந்த கான்ஃபிளிக் கிடையாது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெக்கன்சைல் பண்றது, எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது? God not only decide the final result, the end, என்ன அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக வேண்டி என்ன பண்ணணுமோ அதை அவர் மட்டும் பண்ணாம அதை நடப்பிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மீன்ஸ் எதெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணணுமோ that leads to that, அது அந்த நடப்பிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸையும் அவர் தான் டிசைட் பண்றாரு. This includes அப்போ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க வருதுனாக்கா, ஹியூமன் ஆக்ஷன் எங்க வருதுனாக்கா, நாம வந்து தேவனுடைய கட்டளைகள் இருக்கு இல்லையா, அதற்கு கீழ்ப்படுது, அவருடைய வழிநடத்தல் கீழ்ப்படுது, நம்மளுடைய பிரேயர்ஸ்னாலேயோ நம்மளுடைய ஊழியத்தின் மூலயமோ நம்மளுடைய மாரல் டிசிஷன் மூலயமோ நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். தேவன் வந்து அவருடைய பர்பஸை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி என்ன பண்றாரு, அவர் எல்லா காரியங்களையும் தன்னுடைய நிறைவேற்றத்துக்காக வேண்டி அதை நடப்பிக்கிறார். தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக வேண்டி யோசேப்பை வந்து யூஸ் பண்ணார், யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல். அதே நேரத்தில் அவருடைய கீழ்ப்படிதலுக்கு மீறி அதுக்கு தடையா தன்னுடைய சகோதரர்கள் இருக்கும்போது அந்த காரியத்தையும் அது யூஸ் பண்ணார். இவர்கள் தடை போட்டாக்கா அந்த தடையையும் அவர் ஒரு மீன்ஸா யூஸ் பண்ணார், ஒரு ஸ்டெப்பா யூஸ் பண்ணார். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஹலோ, கேக்குது சித்தப்பா, புரியுது. புரியுதுங்களா? எனி கான்ஃபிளிக்ட் இந்த இது முடிய அதுல ஏதாவது மாற்று கருத்தோ இல்லாட்டி வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்ப நம்ம ஃபர்தரா போக முடியும். எனக்கு எல்லாம் சித்தப்பா. என்னம்மா? புரியுது சார். ஓகே. கண்மணி இருக்காங்களா? சார் புரியுதுங்க சார். வெரி குட். ஓகே. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒன்று இருக்கு, தேவனுடைய அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய சித்தர், அவர் தான் சாவரன். நம்ம ஒண்ணுமே கேட்க முடியாது அவரை. அவர் தான் நினைச்சதை கரெக்டா நடத்தி போயிட்டே இருக்க போறாரு அவர். ஆனா நாம வந்து ஒரு குறை சொல்லவே முடியாது. நான் என்னுடைய இது இல்லையே, அவர் தானே எல்லாத்தையும் நடத்துறாரு, நான் ஒரு கையில ஒரு பப்பெட் தானேன்னு சொல்லவே முடியாது இல்லையா? அதை வந்து இந்த யோசேப்போ அவருடைய சகோதரர்கள், போத்திபேருடைய மனைவி, அப்ப யோசேப்பு, அப்புறம் போத்திபேர், யோசேப்பு, அப்புறமா அந்த சிறைச்சாலையில இருந்தது, இந்த காரியங்கள் எல்லாம் தெரிஞ்ச கதைகள் தான். அதை பத்தி நான் போக விரும்பல. அதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த கான்ட்ராஸ்ட் நமக்கு தெரியும். எப்படி ஒருத்தர் வந்து தேவனுடைய சித்தத்தின் படி நடந்தாரு, ஒருத்தர் வந்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடந்தாரு. ஆனாலும் ரெண்டு பேரையும் தேவன் பயன்படுத்தி தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அந்த இடத்துல அவருடைய சித்தம் என்னதுனாக்கா, யோசேப்பினுடைய இஸ்ரவேலினுடைய சந்ததியை வந்து காக்கணும், அழிவுல இருந்து காக்கணும். அப்ப என்ன ஆகுது, இந்த இது யோசேப் இது பஞ்சம் வரும்பொழுது யோசேப்பு கூட சேர்ந்து எத்தனை பேர் வந்தாங்க எகிப்துக்கு தெரியுங்களா? 70 பேர் சார். 70 பேர் வந்தாங்க இல்லைங்களா? அதன் மூலியமாக அந்த யோசேப்பினுடைய அந்த 12 கோத்திரமும் என்ன பண்ணப்பட்டது, பிரிசர்வ் ஆச்சு, காக்கப்பட்டது இல்லையா? ஸோ தேவன் தான் நினைத்ததை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு இருக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒரு தடவை நம்ம மறுபடியும் நம்ம ஆரம்ப அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, 1:12 இங்கிலீஷ்ல 1:11, எபேசியர் 1:12, அது ஒரு தடவை வாசிக்கலாம் நம்ம. இப்ப அது வாசிக்கும் பொழுது நான் என்ன சொல்ல வரன்றத அவர் நம்ம இப்ப தெளிவா நமக்கு புரியும். நான் தமிழ்ல வாசிக்கிறேன். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, அதான் அந்த ஃபைனல் எண்ட் ரிசல்ட்டுக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்றார். To meet his end, he is
கோயிங் த்ரூ அ மீன்ஸ். புரியுதுங்களா? நாம கேள்விப்பட்டிருப்போம் the end justify the meansன்ற ஒரு சொல்லாடல கேள்விப்பட்டிருப்போம் ஒரு இடியத்தை. ஞாபகம் இருக்குங்களா? the end justifies the means அப்படின்னு. I'm just using that. ஓகே, அதை நான் வந்து தவறா பண்ணுவாங்க, அதை நான் யூஸ் பண்ணுவேன். அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன் நான். அவருடைய சித்தத்தினுடைய ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன் குறிப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். ஸோ காட்ஸ் வில், இதை இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையா இருக்கும். இங்கிலீஷ்ல in whom we also obtained the inheritance being predestined, முன் குறிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், according to the purpose of him who worketh all things after the counsel of his own will. தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பிக்கிறதுக்காக அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் முன் குறிப்பிட்டு நடப்பித்து வருகிறார். இல்லையா? இவ்வளோ ஒரு அருமையான வசனம் இல்லைங்களா? அந்த வசனத்தை அதான் எனக்கு படிக்கும்போது அது வந்து ஒரு மனசுல ரொம்ப ஒரு ஆழமா பதிஞ்சிருந்தது. அது ஒரு வசனம் போதும் தேவனுடைய அந்த சவரனிட்டியை பத்தி குறிக்கிறதுக்கும், தேவன் வந்து தன் சித்தத்தின்படிதான் எல்லாவற்றையும் நடத்த போறாரு அப்படின்றது ஒரு வசனத்தின்படியே தேவனுடைய சித்தம்ங்கிறத முடிச்சிடலாம். ஆனா இன்னும் நிறைய இதை பத்தி நான் மேற்கொண்டு படிச்சதுனால அதையும் நான் ஷேர் பண்றேன். நம்ம பார்க்குறோம், இது என்னதான் இருந்தாலும் நாம we are still responsible for the people are still responsible for what we do. நாம என்ன நடத்துறோமோ அதுக்கு நாம கணக்கு கொடுக்கிறவர்களா இருக்கிறோம், நாம ரெஸ்பான்சிபிளா இருக்கிறோம். மேற்கொண்டு வாசிட்டு God's sovereignty does not approve sin. தேவன் பாவத்தை அங்கீகரிப்பதில்லை. தேவன் தான் சாவரினா இருக்கிறாரு, அவர் சர்வ வல்லமையா இருக்கிறாருன்றதுனால நாம பாவம் பண்ணா அதை தேவன் அப்ரூவ் பண்றாரா, அங்கீகரிக்கிறாரானாக்கா கிடையவே கிடையாது. எந்த ஒரு காரணத்தையும் கிடையாது. தேவனுடைய சர்வ அதிகாரம் ஒரு சில நேரங்கள்ல பாவத்தை அனுமதித்தாலும், although God's sovereignty purpose in within his primary plan, அவருடைய பிரைமரி பிளான்ல இந்த மாதிரி தன்னுடைய யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவர் வந்து மறுதளிக்க இது பண்ணாலும், he neither is neither the author nor the approval of sin. அந்த காரியங்கள் தேவனிடத்திலிருந்தோ வரல. அதாவது இஸ்ரவேலினுடைய மற்ற பிள்ளைகள் வந்து யோசேப்புக்கு வந்து விற்கணும் இல்லை கொலை பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வரல. அது அவரு அந்த காரியத்தை அவர் அப்ரூவும் பண்ணல. அதே மாதிரி நாம இச்சைப்படி நடக்கும் பொழுது நாம பண்ற காரியங்களை அவர் அப்ரூவ் பண்றது கிடையாது. அந்த காரியங்களும் நம்மளுடைய மனசுல இருந்து வரல. தேவன் இந்த காரியங்களை நம்ம மனசுல கொடுக்கல. யாக்கோப்பு வந்து அருமையான ஒரு வசனம் ஒண்ணு சொல்வாரு. இந்த நேரத்துல எனக்கு ஜஸ்ட் அது ஞாபகம் வந்தது. அதை வந்து யாக்கோப்பு 1:15 வாசிக்கலாம். சாரி 1:17 1:17 ஜேம்ஸ் 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ஓகே, எல்லா ஈவும் எல்லா வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிலிடமிருந்து இறங்கி வருகிறது இல்லையா? சரிங்களா? சரியா? எல்லாரும் ஏத்துக்கொள்றீங்களா? ஆமா சார். கண்மணி, ஜெசிமா, வசந்தி, கேட்கலையா நான் பேசுறது? கேக்குதுமா. கேக்குது. ஓகே.
நான் அந்த வசனத்தை நான் இதில் போடுறேன். நான் கொஞ்சம் ஒரு தடவை உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த வசனம்? ஓகே, நான் சொல்றேன் பாருங்க. எல்லா ஈவும் எல்லா எல்லா வரமும் எல்லா ஈவும் எல்லா வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடமிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அப்படின்னு இருக்கு. அந்த வசனம் வந்து நான் சொன்னது கரெக்டா? தெரியுதுங்களா இந்த வசனம்? தெரியும் சார். தெரியுதுங்களா? ஓகே. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எல்லா ஈவும் எல்லா வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இங்கே வருகிறது. அவரிடத்தில் யார் ஒரு மாறுதலும் யார் ஒரு வேற்றுமையும் நிழலும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. இது கரெக்டா? இல்ல அது என்ன சொல்றீங்க, படிச்சுட்டு இது கரெக்டான்னு கேக்குறீங்களா? ஆமா. கரெக்ட் தான். ஓகே. நான் என்ன படிச்சேன்? நானு எல்லா ஈவும் எல்லா வரமும் சொன்னேன் நான். ஆனா என்ன எழுதியிருக்கு? நன்மையான எந்த ஈவும். எல்லா ஈவும் கிடையாது. எல்லா ஈவும்னா கெட்டது நல்லது எல்லாமே இல்லையா? ஆனா வசனத்துல என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் சொல்லியிருக்கு. அதனால்தான் நான் வந்து அந்த வசனத்தையே நான் வந்து இதுல போட்டேன். பாருங்களேன், there is a difference. இதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும். நான் இங்கிலீஷ்ல போடுறேன். நானு every good gift and every perfect gift is from above and cometh from the Father of light, with whom there is no variableness, neither shadow of turning. See, there is a difference. எல்லா வரமும் கிடையாது. நன்மையான ஈவும் நன்மையான பூர்ணமான வரமும் இல்லைங்களா? அப்போ தேவன் வந்து கிட்ட இருந்து வருது. ஜேம்ஸ் என்ன சொல்றாரு? நன்மையானது எல்லாமே தேவனிடத்துல தான் வருது. தேவன் நமக்கு தீமையான எதையுமே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறார். இந்த வசனத்தை பத்தி நம்ம இன்னும் மேற்கொண்டு வாசிக்கலாம். வர வாரங்கள்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வாசிக்கலாம். திடீர்னு சொல்லிட்டு இந்த இது வந்ததுனால நான் சொன்னேன். நான் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது? நான் சொன்ன டிஃபரன்ஸ் எல்லா வரமும் கிடையாது. நன்மையான ஈவும் பூர்ணமான வரமும். சரிங்களா? அப்போ சாரி, see, God's sovereignty does not approve sin. தேவனுடைய அந்த சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் இருக்கின்றது. அதை வந்து அவர் பாவத்தை வந்து அவர் வந்து ஒரு காலமும் அங்கீகரிக்கிறது இல்லை. Although he permits sin within his primary plan, he neither the author nor the approver of sin. அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். Important. This is important so that no one blames God for human sin. ரொம்ப முக்கியம். ஏன்னா யாருமே நாம் பண்ண பாவத்துக்கு, நாம் பண்ண தவறுகளுக்கு, நாம் செஞ்ச நான் தவறி போனதுக்கு தேவன் தான் காரணம்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வரல. தவறான காரியங்கள். நன்மையான இதுவும் பரிபூர்ணமான வரங்கள். பரிபூர்ணமான வரங்கள், பாதி வரங்கள் இல்லை, குறைவுள்ள வரங்கள் இல்லை. நன்மையான எல்லா நன்மையான ஈடுகள் அண்ட் பரிபூர்ணமான வரங்கள் வந்து தேவனிடத்திலிருந்து வருது. God is in control, but there is a mystery in how sin happens without he being responsible for it. தேவன் வந்து ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாலும் இது எப்படி வந்து இந்த சின் வந்து அவருடைய ரெஸ்பான்சிபிள் இல்லாம இது நடக்குதுன்றது வந்து ஒரு மிஸ்ட்ரியா இருக்குது. இந்த காரியங்களை பற்றி நம்ம இன்னும் மேற்கொண்டு பார்க்க அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீ ஆக்ஷன். நம்ம இன்னும் சவரனிட்டியை பற்றி தான் போயிட்டு படிச்சிருக்கோம்.
ஃப்ரீவில்லை பற்றி பார்க்கல, நம்மளுடைய சுய இச்சையை பற்றி பார்க்கல, நம்ம தேவனுடைய sovereignty பற்றி தான் பார்த்துருக்கோம். ஸோ we are morally responsible people who makes real choices, but our freedom is limited because our sinful nature. நாம வந்து ஒரு மாரலி ரெஸ்பான்சிபிளுக்கு என்ன வார்த்தை சொல்றது? கார்த்திகேயன், we are morally responsible-னாக்கா அதுக்கு என்ன சொல்றது? மாரலி யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஜெசிந்தா, கண்மணி, இங்கதான் நான் பிரதர் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் we are morally responsible people who make real choices. நாம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்றது? வசந்தி, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்றது? பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுலமா ஹலோ பேசிக் சொல்லுமா. அதாவது பேசிக்கான நமக்கு எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பொதுவான ஒழுக்கங்கள். பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டியில மாரலா, அதாவது மொராலிட்டிக்கு வந்து இல்ல அந்த நான் பொறுப்பு சார். மாரல் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். நாம வந்து பொறுப்பு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பொறுப்பு, நமக்கான பொறுப்பு, நமக்கு பொறுப்பு இருக்கு. அந்த இம்மாரல்னாக்கா என்னது? மாரல்னாக்கா நன்னடத்தைன்னு சொன்னோம். நன்னடத்தை. இம்மாரலிட்டினாக்கா நன்னடத்தை இல்லாதது, இம்மாரல். ஸோ நமக்கு மாரலி ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் a real choice. நமக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இது என்னோடது இல்ல, I just searched in Google. It says தார்மீக பொறுப்பு. தார்மீக, கரெக்ட். தேங்க்யூ ஃபார் தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? தார்மீக பொறுப்பு இருக்கு. அண்ட் நாம என்ன சாய்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள், சரிங்களா? பட் அவர் ஃப்ரீடம் இஸ் லிமிட்டட் பிகாஸ் ஆஃப் அவர் சிம்பிள் நேச்சர். நமக்கு வந்து அந்த சுதந்திரம் இருக்கு இல்லைங்களா? நாம வந்து அந்த பாவ சுபாவம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஃப்ரீடம் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை லிமிட் ஆயிடுது. இதை வந்து இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் போது அந்த ஆதாம் ஏவாள் வந்து பாவம் செஞ்சாங்க இல்லையா, அந்த இடத்துல போனோம். அது வந்து பிற்பாடி வருங்க நாட்கள்ல நம்ம அதை பத்தி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை வந்து லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல பார்க்குறோம். ஆனா நாம வந்து நமக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு இல்லையா? அப்போ நாம தேர்ந்தெடுக்கிறோமோ, நாம என்ன வந்து சாய்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு நமக்கு அந்த தார்மீக பொறுப்பு இருக்கு. ஆனா நாம எது நல்லது செய்யலாம், எல்லா நேரமும் நல்லதையே தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்ற போது அது நமக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஏன்னாக்கா நமக்கு அந்த பாவ சுபாவம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பாவ சுபாவம் வந்து எப்ப போவோம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பாவ சுபாவம் போயிடுதா? இல்லையா? யாரும் இல்லைன்னு சொன்னாங்களே. இல்ல சார். இல்லையா? கார்த்திகேயன் இல்ல அப்படிங்கிறாரு. கண்மணி, நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வந்து நம்மளுக்கு அந்த பாவ சுபாவம் நம்மளை விட்டு போயிடும் இல்லையா? ஜெஸ்ஸி, அது நான் தான் சொன்னேன் போகாது. அது கிரே. ரட்சிக்கப்பட்ட போது நாம வந்து பரிசுத்த ஆவியாரால தருப்பட்டு நம்ம அதை இது பண்ணிடுறோம். சபையை அதுதானே சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு பாவமே பண்ண முடியாது அப்படின்னுதான் இல்லையா? We are built and born with sin. இன்னும் நம்ம இந்த இதுல இருந்து இந்த பாவ சரீரத்துல இருந்து இன்னும் நம்ம விடுதலை பெறல. அதற்கு பாவ சுபாவம் நமக்குள்ளதானே இருக்கும். வந்து அப்போ அந்த டீச்சிங் வந்து உண்மைக்கு புறம்பானது இல்லையா? நாம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம பாவமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்றது வந்து உண்மைக்கு புறம்பானது. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நிறைய இல்ல பாவம் செய்ய முடியாதுன்னு டீச் பண்றது இல்ல சார். ரட்சிக்கப்பட்டவர் பாவம் செய்யணும் ரட்சிப்பை இழந்துருவீங்கன்னு தான் டீச் பண்றாங்க. இல்ல அதுவும் இருக்கு. பாவமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பெந்தகோஸ்ட் சர்ச்ல சில சர்ச் எனக்கெல்லாம் அப்படிதான் சொல்லப்பட்டது ஆரம்ப நாட்கள்ல. அப்போதான் வந்து நிறைய இந்த டீச்சிங்ஸ் வந்து பைபிளினுடைய இதுக்கும் முரணா இருக்குது. நான் வந்து பைபிளை வாசிக்கும் பொழுது அதை வந்து உணர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த முரண்பாடு தெரிய வந்த உடனே தான் மேற்கொண்டு அதை வளர முடிஞ்சது என்னால வேதத்துல.
நாம எல்லாருமே அதனால அந்த மாதிரி தான். இப்ப நீங்க கூட கார்த்திகேயன், நீங்க வேத வாசிக்கும் பொழுது அதை வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு போயிடுங்க. நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. நாம 2 பேருமே எவ்வளவு நேரம் பேசியிருப்போம் ராத்திரியில, இல்லைங்களா? ஆமா சார். என்ன ஆகுது, ஆ. நீங்க அதை வந்து நீங்க ரியலைஸ் பண்றீங்க. ஆனா டீச்சிங் நீங்க வந்து என்ன சொன்னீங்க, சபையில ஒரு மாதிரி டீச் பண்றாங்க, பைபிள்ல ஒரு மாதிரி டீச் பண்றதுக்கேன்ற அந்த முரண்பாடு நீங்க பார்த்ததுனாலதான் இவ்வளவு இதுவா வந்தீங்க நீங்க ஆரம்ப நாட்கள்ல. ஞாபகம் இருக்குங்களா? ஆமாமா சார். So we have a limitations. இந்த பாவ சரீரத்திலேயோ இந்த பாவமான இது வந்து எனக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்திருந்தான். ஆரம்ப நாட்கள்ல 93, 94ல வந்து ஒருத்த வெள்ளை ஷர்ட்டை போட்டுக்கிட்டு என்னதான் வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருந்தாலும் ஒரு அடுப்பு கறி விற்கிற கடையில அந்த அடுப்பு கறி எல்லாம் எடுத்து போடுறவனா இருந்தாக்கா அவன் கரை அந்த வெள்ளை ஷர்ட்ல வந்து அந்த அடுப்பு கறி ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கா? நிறையவே இருக்கு சார். அதேதான், நம்ம பாவ சுபாவம் நம்மகிட்ட இருக்குது. நம்ம பாவமான உலகத்துல இருக்கிறோம். பாவிகள் மத்தியில இருக்கும் பொழுது அந்த பாவத்துல நம்ம விடுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா நம்மள்ட்ட அந்த சுபாவம் இருக்கு. அந்த சுபாவம் எப்ப போவோம், அந்த சுபாவத்துல இருந்து நமக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? மறிக்கும் பொழுதுதான், இல்லையா? ஓகே ஓகே. அப்போ அது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. மாரலி நம்ம தார்மீக பொறுப்பு இருக்கு நமக்கு. அப்புறமா வந்து நாம எடுக்கிற தீர்மானங்களுக்கு நாம தான் பொறுப்பாளி. ஏன்னாக்கா நமக்கு பாவ சுபாவம் இருக்கிறதுனால நாம எல்லாமே நன்மையாவே செலக்ட் பண்ற அந்த லிமிடேஷன் நம்ம இருக்கு. கம்ப்ளீட்டா 100% நம்ம பர்ஃபெக்டா இருக்க முடியாது. அந்த லிமிடேஷன் நமக்கு இருக்கு, இல்லையா? அதை நாம வந்து ரியலைஸ் பண்ணோம்னாக்கா அடுத்தவங்களை நாம வந்து குறை சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். பாவின்னு நம்ம இன்னொருத்தரை வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நானே பாப்போம், அவன் தப்பு பண்றானே அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது. அப்ப பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து தப்பு பண்ற நீன்னு சொல்லி திருத்த ஒரு ரைட் கிடையாது, இல்லையா? ஆமா இல்ல, அது பொறுப்பு. தாய் தகப்பனுடைய பொறுப்பு, நடத்த வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு, இல்லையா? That is their responsibility. But at the same time, they need to understand that we all have the limitations. But அவங்க நல்வழியில நடத்துறது வந்து நம்மளுடைய பொறுப்பு. அதனால தப்பு கணவனோ மனைவியோ தப்பு பண்ணாக்கா அவங்களை திருத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஆனா நான் யோக்கியம், அதனால நீயும் யோக்கியமா இருக்கணும்ன்ற அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது, இல்லையா? அவங்களுக்கு நல்வழியில நடத்தணும்ன்ற அந்த ஒரு ஆட்டிடியூட், இல்லையா? ஓகே. So on our own we cannot fully choose what is good. Yet the choice we make are still our responsibility. நம்மளால சொந்த ஒரு முயற்சினால எல்லா நேரத்திலையும் பர்ஃபெக்டான ஒரு ஃபுல் சாய்ஸை நன்மையை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. இருந்தாலும் நாம எடுக்கிற டிசிஷனுக்கு நாம ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? புரியுதுங்களா? We are responsible. புரியுதா தம்பி? புரியுது. வெரி குட். எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும், இல்லைனாக்கா நான் தூங்கிடுவேன். நீங்க எதுவும் நடுவில் பேசுவேனாக்கா, சரிங்களா? ஓகே. அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீ ஆக்ஷன். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளுடைய சுவாதீனமான ஆக்ஷன். ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ளூட்ஸ் பிலீவிங் த காஸ்பல். நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எ கிறிஸ்டியன் நான் சொல்றேன், ஆஸ் எ பிலீவர் நான் சொல்றேன், சரிங்களா? ஆஸ் எ பிலீவர், believing the gospel, growing in holiness and living a Christian life. Growing in holiness க்கு வந்து இன்னொரு வார்த்தை சொல்ல முடியுமா யாராவது? நான் வந்து ரொம்ப சிம்பிளா பரிசுத்தத்தில் வளர்வது. பரிசுத்தத்தில் வளர்வது, அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. sanctification அப்படின்னு பைபிள் வந்து சொல்லும் போது sanctification. ஹோலினஸ் இருக்கு இல்லைங்களா? ஹோலினஸ்க்கு எதிர்ப்பதம் என்னது? அன்ஹோலினஸ். ஓகே, வெரி குட். ஆனா அது கிடையாது. கார்த்திகேயன்? அன்ஹோலினஸ் சொல்லுவாங்க. அன்ஹோலினஸ், ஓகே, அது கிடையாது. கண்மணி, வசந்தி, brother Prasanna, are you there? Sin.
என்னமா Yeah, sin. yes, brother, I'm here. Oh, yeah, okay. Yeah, Are you following? yeah, I'm Very following. good, very good, very good. Yeah. Can you tell me what is the opposite of holiness? Holiness. No, filthy. Filthy. Okay, very good. But that is not. Okay. Holiness. What is holiness? Na enna arthamba? What is the meaning of Sir, holiness? Huh? sinful, sir. Sin. Enna? Are you asking the meaning of holiness or are you asking the No, opposite of yes. I'm holiness? after the meaning of holiness. Meaning of Ah. holiness. Keep opposite of holiness. Okay, opposite of holiness, Kate. Opposite of holiness and unholy. Okay, that is not right. But if you understand what is the meaning of holiness, then you will definitely say that opposite of holiness. Holiness no artham ennadu? What meaning பரிசுத்தமா of holiness? பரிசுத்தமா இருக்கு. That is Separate. translation. Separated. Set apart. Separated, set apart. Okay, very good. Set apart, very good. Set apart, separated are very good. That is it. So what is the opposite of set apart and separated? Mixed. Enna brother? Contaminated. Contaminated. Okay. Set apart, contaminated. Okay. நான் ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். கதையில Unrighteous. என்னம்மா? Unrighteous. Unrighteous. Okay, கிடையாது. ஓகே. நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கும். நான் வந்து HBIல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்பொழுது யூபியில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நான் ஒரு பாஸ்டருடைய வீட்டுக்கு நான் போய் சேரும்போது நைட் ஆயிடுத்து. ஸோ ஐ வாண்ட் டு ஈஸ் மை செல்ஃப். ஸோ தே கேவ் மீ ஒன் நைஸ் பவுல் அண்ட் ஐ வென்ட் அண்ட் ஈஸ் மை செல்ஃப் அண்ட் கேம் அண்ட் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது எனக்கு வந்து தண்ணி வச்சு த சேம் பவுல் வாஸ் சர்வ் ஃபார் மீ ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சரிங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? ஓகே. So, do we use the same bowl for such a thing as well as for drinking water? நம்ம அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இல்லை குடிக்கிறதுக்கும் ஒரே மக்குன்னு வச்சுங்களேன். நம்ம கை காலெலாம் கழுவுறதுக்கு போகிறதுக்கும் அந்த மக்கை வச்சுக்கிட்டோம். அதே மக்கை தண்ணி குடிக்கிறதுக்கும் சாப்பிடும்போது தண்ணி கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது? ஸோ ஹோலினஸ்ங்கிறது வந்து செட் அப்பார்ட். There are certain vessels set apart for certain purpose. புரியுதுங்களா? இப்போ அந்த இது வந்து பிப்ளிக்கலா எப்படி வந்ததுன்னா டெம்பிள்ல வந்து there are certain vessels were set apart for God's work, temple work. So the other vessels are common vessels. They are not holy, they are common. So the opposite of holiness is common. The holiness is set apart. We are set apart for the Lord. Okay, that is a biblical context of holiness. So, our growing in the set apart status, our responsibility including growing up in a set apart status, in a holy status, we are sanctifying ourselves. We are not common. We don't live a life which is common, but we live a life which is for the glory of God, for the expansion of His truth. I'm very careful in using the word kingdom. To expanding His truth, His knowledge. So that is holiness. இல்லைங்களா? பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் வந்து அசுத்தமா இல்லை, காமன்னா சாதாரணமான. ஸோ ஹொசையால தான் நினைக்கிறேன் ஹார்ஸுக்கு பேரு கூட மேல கூட இந்த ஹோலினஸ் ஃபார் த லார்ட் என்று எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா அந்த வசனம்? கார்த்திகேயன் ஞாபகம் இருக்கா? ஹோலி ஃபார் த லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ஸ் பேரெல்லாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு இது சார் ஹொசையால நினைக்கிறேன். நான் அந்த வசனத்தை நான் தேடி அப்புறமா நம்ம வந்து குரூப்ல போடுறேன். நான் எடுக்கல நான் அந்த வசனத்தை. ஸோ
ஹோலினஸ் வந்து இதனுடைய அர்த்தம் வந்து we are set apart, separated for God or for a particular purpose. அதனுடைய ஆப்போசிட் வந்து காமன். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஹோலினஸ்னுடைய அர்த்தம் புரியும். ஏன்னா நார்மலா ஹோலினஸ் போது அது வந்து ஒரு எக்லியாஸ்டிக் வேர்டு, வேற தியோலாஜிக்கல் வேர்டு, பரிசுத்தமான வார்த்தை அப்படின்னு நினைச்சிடலாம். அது இட்ஸ் சிம்பிள் திங். வி ஆர் செட் அப்பார்ட். நாம இந்த ஒரு பர்டிகுலர் காரியத்துக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். சமையல் அறையிலேயே கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமையலுக்கான காரியங்கள் தனியா இருக்கும், மற்ற காமனான விஷயத்துல குளிக்கிறதுக்கோ இல்லை மற்ற இதுக்கோக்கான காரியங்கள் தனியா இருக்கும். எங்க வீட்டுல பால் காசத்துக்கு மட்டும் தனியா ஒரு பாத்திரம் இருக்கும். தப்பி தவறி நான் அந்த பால் காசுற இதுல வந்து சாம்பார் சூடு வச்சுட்டேன்னாக்கா God have mercy on me. Because that vessel is holy for பால் காசத். புரியுதுங்களா? That is set apart for boiling the milk or heating the milk, not for heating the sambar. சரிங்களா? That doesn't mean this is unholy. Yeah, this is unholy for sambar business. புரியுதுங்களா? So our responsibility include believing in the gospel and growing in a set apart life for the Lord and living as a Christians. All of this is only possible through God's power and God's control. 7:15 ஆயிடுத்து, இன்னும் 15 minutes இருக்கு. You wanted to have a review or you wanted to have any questions about this? அப்படி இல்லைனாக்கா நம்ம இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகலாம், கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம். ஜெனரலா நான் வந்து சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க சார். கண்டினியூ பண்ணலாமா? ஓகே. ஆமா சார். Yeah. So the right approach. So what is the right approach? We must honor the depth and the mystery of what God has shown in the Bible. See, தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நீ வேதத்தை வாசித்தாயா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஒரு ஃபேமஸ் இது வரும், இந்த வேதத்தை வாசித்தாயா அப்படின்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த இது நிறைய? ஆமா சார். ஓகே. அப்புறம் கேட்பாங்க, பேப்பர் படிச்சியான்னு கேட்பாங்க இல்லையா? இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களா கார்த்திகேயன்? இல்ல சார். இல்ல. ஆனா படிக்கிற ஒரு சப்போஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்பர் ஷாப் போனாங்க, பேப்பர் இருக்கோ வெயிட் பண்ணிட்டு போது பேப்பரை படிக்கிறோம் இல்லையா? வாசிக்கிறோம். இட் ஷுட் பி த அதர் வே. படிக்கிறதுங்கிறது என்னது? ஸ்டடி. வாசிக்கிறதுங்கிறது என்னது? ரீடிங் இல்லையா? பேப்பரை வந்து ரீட் பண்ணாக்கா முந்தானேத்து என்ன நம்ம வந்து வாசிச்சோன்றதை பத்தி கவலையே கிடையாது, மறந்துடலாம். ஆனா வேதத்தை வந்து படிக்கணும், மற்ற காரியங்களை வந்து வாசிக்கணும். நிறைய நேரத்துல நம்ம வந்து பேப்பரையோ இல்ல இந்த மேகசின்ஸையோ வாசிக்கிற மாதிரி வேதத்தையும் வாசிச்சுட்டு இருக்கோம். வேதத்தை படிக்கிறதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், அந்த கேலண்டர்ல வந்து டெய்லி ஒரு வசனம் வரும் இல்லைங்களா? நிறைய பேர் அதை வாசிக்கிற பழக்கம் உண்டு. ஆல் த டைம் இட் இஸ் டேக்கன் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். ஒரு வசனம் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் வரும். எடுத்து ஒரே ஒரு வசனத்தை போடும்போது ஆப்வியஸ்லி இட் மே நாட் 90% இட் மே நாட் கம்யூனிகேட் வாட் இட் இஸ் இன்டென்ட் டு கம்யூனிகேட். என்ன அது சொல்லணும்னு நினைக்குதோ அதை வந்து அது சொல்றதுக்கான அதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்காது. ஏன்னா ஒரே ஒரு வசனம் தான், அந்த ஒரு நாளைக்கு ஒரு வசனம் தான். அதை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? ஆஃப்டன் டைம்ஸ் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லை அன்னைக்கு நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த வசனத்தை நம்ம படிப்போம். வசனம் நம்மகிட்ட பேசாம வசனத்துக்குள்ள நாம வந்து காரியத்தை என்ன பண்றோம்? புகுத்துறோம் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் நாட் த ரைட் approach. We must honor the depth and the mystery of what God has shown in the Bible. Meaning, we have to thoroughly study the Bible. Timothyல 2 Timothyல 1:15 அதான் study to show yourself approved unto God. நம்மளுடைய ரைட் விஷனுடைய அடிநாதம் இல்லையா? ஓகே. Holding each truth in the right way without making them contradict each other. ஒவ்வொரு வசனத்தையும் அது என்ன சொல்லுதுன்றத அந்த கான்டெக்ட்ல மட்டும் இல்லாம இந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒன்னோட ஒண்ணு கான்ஃபிளிக்ட் ஆகாத படிக்க நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு டீச் பண்ணும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து
ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால இருக்குதுன்னாக்கா நாம வந்து ரைட் வேயா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாததுனால, ரெண்டாவது மேலோட்டமா வாசிச்சுட்டு போறதுனால, அது வந்து படிக்கிறது கிடையாது. சரிங்களா? புரியுதுங்களா? நான் இன்னும் ஒரு தடவை இந்த இதை வந்து இன்னொரு தடவை சொல்றேன். நான் தேவனுடைய வசனங்களின் ஆழத்தையும் அதனுடைய ரகசியங்களையும் நாம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாசிக்கிறது மட்டும் இல்லாம அதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது அதற்குள்ள இருக்கிற முரண்பாடுகள் வந்து நாம புரிஞ்சிக்க முடியும். இன்ஃபேக்ட் முரண்பாடுகளே இல்லை, வேதத்துல முரண்பாடுகளே கிடையாது. ஆனா அப்பேரண்ட்லி முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது ஏன் அந்த முரண்பாடுகள் வருதுன்னாக்கா அதை வந்து சரியான முறையில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை, மேலோட்டமா வாசிட்டு போயிட்டு இருக்கோம். நாங்க வந்து நானு வசந்தி அப்புறமா கொஞ்சம் சர்ச் மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு ஃபியூனரலுக்காக வேண்டி போயிட்டு வரும்போது கார்ல வரும்போது ஏதோ ஒரு பேச்சு ஒன்று வந்தது. நல்ல சமாரிட்டனை பத்தி ஒரு பேச்சு ஏதோ ஒரு வந்தது. அப்போ இருக்கிற எல்லாருமே எங்க சர்ச் சீனியர் மெம்பர்ஸ் எல்லாமே. அப்போ வந்து நான் வந்து கேட்டேன், அந்த நல்ல சமாரிட்டன் யாரு அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுல ஒருத்தர் சொன்னாங்க, அந்த அடிபட்டானே, திருடர்களால் அடிபட்டு போனானே, அவன் தான் நல்ல சமாரிட்டன் சொல்லிட்டு ஒரு அக்கா ஒரு 5 நிமிஷத்துக்கு ப்ரீச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து சுவிசேஷத்தை இது பண்ணணும் அப்படி இப்படின்னு. இன்னொருத்தர் வந்து நல்ல சமாரிட்டன் யாருன்னாக்கா அந்த வந்துட்டு போன ஃபர்ஸ்ட் வந்து ஆசாரியன் தான் நல்ல சமாரிட்டன் அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து இல்ல லேவி தான் நல்ல சமாரிட்டன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த நல்ல சமாரிட்டன் வந்து ஓமையை வந்து ஆண்டவர் சொல்றாரு, அதுல யாரு நல்ல சமாரிட்டன்ங்கிற அந்த ஒரு இதுவே புரிஞ்சுப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் அதை வச்சு ப்ரீச்சே பண்ணாங்க. அப்ப என்ன ஆகுது, யாருக்குமே அட்லீஸ்ட் அந்த 3 பேர் பேசுறதுல அந்த 3 பேருக்குமே யாரு நல்ல சமாரிட்டன், ஆண்டவர் என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சுக்கல. எதனால அப்படின்னாக்கா அந்த வேதத்தை வாசிக்காததுனால. நாம எல்லாரும் வேதத்தை படிக்கிறோம், நம்ம எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறோம், அதை படிக்கிறது கிடையாது. அந்த பழக்க தோஷத்துல வந்து நாம எல்லாரும் வேதத்தை படிக்கிறோம், ஆனா வாசிக்கிறோம், ஆனா அதை ஆழமா படிக்கிறது. So how can we do this? We will learn how in the future studies. நம்ம எப்படி இதை பண்ண போறோம்ன்றத நம்ம வாசிக்கிறோம். Every work comes from God's sovereign will and sovereign serves as a proof of it. ஓகே, நாம் செய்யற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய சர்வ வல்லமையினால வருது. அது வந்து அவருடன் வர்றதுக்கான ப்ரூஃப் வரும். குட் ஒர்க்ஸ் ஆர் நாட் த காஸ் ஆஃப் அவர் சால்வேஷன். நாம குட் ஒர்க்ஸ் பண்றதுனால, நல்ல ஒர்க் பண்றதுனால நாம ரட்சிக்கப்படுறோமா? இல்லை, அது நம்ம எல்லாரும். பட் தே ஷோ தட் காட் இஸ் ட்ரூலி ஒர்க்கிங் இன் அ பர்சன்ஸ் லைஃப். ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் நடக்கிறது வந்து தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறாருங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லையா? இன்னொருத்தர் வாசிக்கிறேன், குட் ஒர்க்ஸ் ஆர் நாட் த காஸ் ஆஃப் அவர் சால்வேஷன். நாம ரட்சிக்கப்படுறது நாம செய்கிற நற்காரியங்கள்னால நாம ரட்சிக்கப்படுறது. ஒரு சபை இருக்கு, அந்த சபை எதுன்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு சபை வந்து ஒரு மேஜர் சபை, அவங்க வந்து நற்கிரியைகள் மூலியமா தான் நம்மளுடைய ரட்சிப்பே வருது அப்படின்றதுக்காக நிறைய நற்கிரியைகள் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும் எந்த சபை அது அப்படின்றது இல்லைங்களா? நிறைய நற்கிரியை, நம்மளுடைய ரட்சிப்பே நாம செல்ற ஜபம், நாம போற பில்கிரிமேஜ், நாம செய்யற தான தர்மம், இந்த மாதிரி நற்கிரியை மூலியமா தான் நம்ம எந்த அளவுக்கு நற்கிரியை செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்ற ஒரு டீச்சிங் இருக்கிற சபை. ஆனா நம்மளுடைய ரட்சிப்பு அந்த மாதிரி வர்றதில்லை. நாம செய்யற நற்கிரியைகள் தேவன் நம் மூலியமாக காரியங்களை, ஒரு மனுஷனுடைய காரியங்களை நடப்பிக்கிறாருக்கான ப்ரூஃப் அது. This reminds us that the obedience and growing in holiness come from God's grace and not from our own strength alone. நாம இன்னைக்கு கீழ்ப்படித்திருக்கிறோமோ, நாம இன்னைக்கு தேவனுக்குள்ள வளர்ந்திருக்கிறோமோ,
அந்த பரிசுத்தத்துல வளர்ந்துருக்கணும். தேவனுக்காக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கைய செட்டப்பா செப்பரேட் ஆகி அதற்காக வேண்டி நம்ம வளர்ந்து வந்து தேவனுடைய கிருபையின் மூலியமாக மட்டுமே இல்லாமல் நாட் ஃப்ரம் அவர் ஓன் ஸ்ட்ரென்த், நம்மளுடைய முழு ஸ்ட்ரென்த் என்ன சொல்வது, தைரியமா பலத்தினால், சக்தி நம்மளுடைய பலத்தினால். முழு பலத்தினால கிடையாது இல்லைங்களா? அது அது புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் அது. சரிங்களா? ஓகே. God ordained both ends and means. ஓகே, இந்த இதோட நம்ம முடிச்சுக்கலாம். 5 நிமிஷம் தான் இருக்குது. God's wisdom covers everything. Our prayers, sharing the gospel, our action and our belief. He decides not only the final results but also the steps to lead them. In this way, he weighed human action in his perfect plan. அதாவது என்ன சொல்ல வர்றாருனாக்கா, தேவனுடைய ஞானம் வந்து நம்ம எப்படி வழி நடத்துறதுனாக்கா, நம்மளுடைய ஜெபத்தின் மூலயமாகவும், நாம வந்து சுவிசேஷங்களுடைய பகிர்ந்து கொள்வது மூலமாகவும், நம்மளுடைய நற்கிரியை மூலமாகவும், நம்மளுடைய நம்பிக்கையின் மூலமாகவும் தேவனுடைய ஞானம் நம்மளுடைய வாழ்க்கையில நடைபெறுது. தேவன் டிசைட் பண்றாரு. நாட் ஒன்லி அந்த நம்ம என்ன கடைசியில அவர்களுடைய சித்தத்தை நடப்பிக்கிறதுக்காக வேண்டி அவர் அதை என்ன தீர்மானிக்கிறாரோ அது மட்டும் இல்லாம அந்த காரியங்களை நடப்பிக்கிறதுக்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய பர்ஃபெக்ட் பிளானை வந்து நடப்பிக்கிறதுக்காக வேண்டி என்னென்ன வழிமுறைகளை அவர் ஏற்படுத்தணுமோ அதை நடத்தி கொடுக்குறாங்க. இது புரியுதுங்களா? இப்ப இந்த காரியத்தை வந்து நாம ஆரம்பிச்ச அந்த முதல் வசனத்துல போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதுல நமக்கு தெளிவா தெரியும். முதல் வசனம் என்னது? எபேசியர் 1:12 தமிழ்ல இல்லைங்களா? எபேசியர் 1:12 வாசிக்கலாமா ஒரு தடவை? தமது சித்தத்தின் ஆலோசனைக்காக எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படியே, அவருடைய சித்தத்தை நடக்குது, ஆலோசனை நடப்பிக்கிறது, அதுதான் எண்ட் ஆஃப் ஹிஸ் பிளான். எல்லாவற்றையும் நடப்பிக்கின்ற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்கள் அவருக்கு சுதந்திரம் வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆலோசனைக்கு தக்கதாக. என்னப்பா சொல்லுங்க கார்த்திகேயன். ஹலோ கார்த்திகேயன், கேக்குதுங்களா? சார் கேக்குது சார். கேக்குதா சார்? நீங்க சொன்னது எனக்கு கேட்கல. இல்ல நான் எதுவும் சொல்லல. ஓகே ஓகே. அதாவது என்ன சொல்ல வந்து நான்னாக்கா, ஓகே, ஸோ அவருடைய தீர்மானம் தான் அந்த எண்டு, கடைசி முடிவு இல்லையா? தீர்மானம் அதை நடப்பிக்கிறதுக்காக வேண்டி தேவன் என்ன பண்றாரு, நாம செய்யற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வந்து ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போறார். நடுவுல தான் நாம என்ன பண்றோம், முரண்டு பிடிக்கும், இங்கேயும் அங்கேயும் ஓடுறோம். ஒரு சின்ன குழந்தை வந்து அம்மா கையை பிடிச்சி போகும்போது நடுவுல கையை விட்டுட்டு முரண்டு போகும்போது மறுபடியும் போய் கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க இல்லையா? நடுவுல கேட்கலனாக்கா 2 அடியும் கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் அந்த மாதிரி தான். He decides not only the final result but also the steps that lead to them. அந்த ஃபைனல்ல அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் அவர் நடப்பித்தார். அவருடைய அந்த பர்ஃபெக்ட் பிளானை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நடத்துறதுக்கும் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றத்துக்கும் நாம எல்லாரையும் வழி நடத்திட்டோம். எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் இருக்குங்களா? Okay. The idea that God allows sin not to
ஓகே, இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக போகணும். அதனால 7:30 முடிச்சிடலாமா நம்ம இப்போ? இந்த இதோட மற்ற ஆ, இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்க்கலாம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இன்னும் ஒரு 15 ஸ்லைடு தான் என்னால் போக முடியுது, 40 ஸ்லைடு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டே அடுத்த வாரமும் போகும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இதில் ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணலாமா? யாராவது சொல்ல முடியுமா என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத கம்பைல் பண்ணி சொல்ல முடியுமா? சும்மா ஒரு முடிஞ்ச மட்டும் சொன்னீங்கன்னாக்கா எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். கண்மணி, ஜெசிந்தா, கார்த்திகேயன், ஏதாவது. ரொம்ப God is a simple. sovereign Lord. Ah, However, God allows to sin, but He Ah. doesn't acknowledge it. very good. That is what He it is all doesn't about. acknowledge. Okay, very good. Yeah. He's sovereign. God is sovereign. இல்லைங்களா? ஓகே, கார்த்திகேயன், கண்மணி, வசந்தி. சொல்லுங்க கார்த்திகேயன். கார்த்திகேயன், நீங்க பேசுறது கேட்கல. சார் சொல்லுங்க. கேக்குதா சார்? இப்போ கேக்குது. சார் இப்ப வந்து எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நடக்குது. ம். ஆனா வந்து இப்போ எல்லாமே ஒரு சித்தத்தின்படி இருந்தாலும் பாவம் அப்படின்றது வந்து அவர் வந்து அனுமதிக்கிறது இல்ல. ஆமா. ஆனா பாவம் வந்து ஒரு சில நேரங்கள்ல ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து அவர் செயல்படுறதுக்காக சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அனுமதிக்கிறாருன்றதை விட, ஏன்னா அனுமதிக்கிறாருன்றது வந்து ஒரு இல்ல இப்போ ஆ, யோசேப்பு இல்ல சார், இப்போ யோசேப்பு வந்து குழியில தூக்கி போடுறாங்க அப்படின்னும் போது ம். யோசேப்புக்கு விரோதமா அவங்க சகோதரர்கள் வந்து எழுந்துக்கிறாங்க. ம். ஸோ ஒரு ஸ்டேஜ் அங்க கொண்டு போறதுக்காக அந்த இடத்துல வந்து அவர் அலோவ் பண்றாருல்ல, ஆரம்பத்திலே temporary தடுத்துருக்கலாம்ல allow ஆண்டவர். பண்ணாலும் அதை தன்னுடைய ஃபைனல் இது பர்பஸ் நிறைவேற்றத்துக்காக வேண்டி அதை பயன்படுத்துறான். ஆ புரியுதுங்களா? அனுமதிக்கிறாருன்றத வந்து நாம வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி எடுக்க முடியாது. தன்னுடைய பர்பஸை நிறைவேற்றத்துக்காக வேண்டி அதையும் பயன்படுத்துறார். போத்திபேருடைய மனைவி இவரை வந்து டெம்ப் பண்ணி ஒரு இச்சைக்கு எடுக்க வந்த தேவன் அதை அனுமதிக்கல. அந்த அம்மா அந்த மாதிரி பண்றதையும் தன்னுடைய பர்பஸ நிறைவேற்றத்துக்காக வேண்டி பயன்படுத்துறாங்க. ஒரு ஃபால்ஸ் ஜட்ஜா போத்திபேர் வந்து ஒரு தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து யோசேப்பை வந்து சிறையில போடுறார் இல்லையா? அப்போ அவர் பண்ண அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் தன்னுடைய பர்பஸ நிறைவேற்றத்துக்காக வேண்டி என்ன பண்றாரு? அதை பயன்படுத்திக்கிறார். He allows it with a purpose. அப்ப allows பொழுது அதை வந்து அங்கீகரிக்கல, ஆனா தன்னுடைய பர்பஸை நிறைவேற்றிக்கிறார். அதுலயும் ஒரு பர்வம் ஒன்று இருக்கு, எனக்கு மறந்து போயிடுச்சு, அதனுடைய பாரஃபேஸ் பண்றேன். The wicked are preserved for, even the wicked are preserved for the day of judgment. ஞாபகம் இருக்குங்களா? தெரியல, அது வசதிக்கு தான் தெரியும் அது தமிழ்ல. துன்மார்க்கரையும் நியாயம் தீர்ப்பதற்காக வேண்டி வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? ஓகே, கண்மணி, நீங்க என்ன நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க என்ன எடுத்துட்டு இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க உங்களுக்கு என்ன ஏதாவது சொல்ல முடியுமா? சார், கண்மணி, நீங்க வந்து மியூட் ஆயிருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. சார் இப்போ சொல்லுங்க. ஒரு தடவை நான் கேட்டுட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறேன் சார், உங்களுக்கு கால் பண்ணி. ஓகே, வேற யாரும் கொஸ்டின் கேக்குறாங்களா? ஆமாங்க சார். கேளுங்கம்மா, அந்த கொஸ்டினை சொல்லுங்க, கேட்டுட்டு சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கேன் சார். Brother Prasad, do you have anything to take home, or do you have any comments about it? Yeah, me. Ah. You're asking.
Actually, you have covered nicely about the sovereignty and free will. My worry is the presence of evil. Because it is not only sin and our action, sometimes natural calamity, sometimes evil. So that the presence of evil, maybe you will cover next time. Because we are covering the presence of evil and the origin of evil. We will be covering. Okay, because if you see calamities, if you see the life of Job, God has allowed actually. It shows. So maybe that is a different subject, but God has allowed evil to happen. That is actually. See, Job is a very fortunate person. Okay. You know why? Although he suffered so much, I think after 3,500 years, today you and I are talking about it. Correct. God restored everything double. See, can you imagine that after 3,000 years, somebody is going to talk about Prasanna Kumar means even all the suffering what you are going through, and you are going to be participating in the eternal book of the Lord. What a great privilege it is. All the suffering in the world, is worth it if we are going to participate in that eternal. The word is eternal. The word of God is eternal. Eternal. Yeah. You see, so everything has got a purpose in God's. Actually, I am restricting this to 4 weeks, but the study, when I started digging and studying, it could go for another 10 weeks, which I don't want to do. Because it goes very elaborate and then we lose the track of it. Because when you started, it gave some doubt whether we are answerable or not. You please take those doubts and then you can ask in the group, or you can ask me also, which I will address in the meeting. Okay, thanks. Okay. Okay. Thank you, brother. Okay. 7:30. ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாமா? யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்றீங்களா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல பிதாவே, இதோ இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உமது கிருபையினாலே எங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒரு கூட்டமாய் எங்களை ஒரு குடும்பமாய் ஒன்று சேர்த்து ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வாரமும் தடையில்லாமல் நடக்க நீங்க கிருபை செய்யுங்க. லூயிசரை இன்னுமாக ஆண்டவரே நீர் வார்த்தையை கொடுக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னுமாக இந்த ஃப்ரீ வில் பத்தி நாங்க படிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. இன்னும் ஆழத்துக்குள்ள செல்ல எங்களுக்கு வழிவாசலை திறக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த கூடுகையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவைகளை சந்திக்க உங்களுடைய சித்தத்தின்படி அவங்களுக்கு வழி நடத்துங்க அப்பா. எல்லா காரியத்தையும் இது கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா, லூயிஸ் சாரையும் அம்மாவையும் இது கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அது மாத்திரம் இல்ல, அண்ணனையும் அது கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்க தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும்ப்பா, வழி நடத்தணும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால ஏறிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா. Thank you.